இதோடைய பவுடர்ஸ் எல்லாமே வந்து ஒரு மெடிக்கல் பர்பஸ்க்காகவும் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காகவும் மட்டுமே வந்து இது நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ ரீச் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா பலா மரத்தோடைய வெரைட்டிலே இதுதான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில் இருக்குது நமக்கு. நம்ம வீடு தோட்டங்கள்லேயே நீங்கள் வந்து ஒரு 4-5 மரம் நீங்கள் வாங்கி போட்டு வச்சிங்கன்னா கூட உங்களுக்கு ஃபியூச்சர் வேல்யூ தேக்குக்கு எவ்வளோ வேல்யூ கிடைக்குமோ அதே மாதிரி இந்த ஆஃப்ரிக்கன் மஹோகனின்ற மரத்துலேயும் உங்களுக்கு இந்த வேல்யூ அதிகமாக இருக்குது மக்களே. இந்த தேக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா இடத்துலையும் வளர்கிற தேக்கை விட நம்ம இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா புவிசார் குறியீடு பெற்ற ஒரே தேக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிலம்பூர் தேக்கு மட்டும்தான். நம்ம வந்து எவ்வளவோ நம்ம காசை போட்டு நமக்கு பொருள் வந்து லாபம் கிடைக்காம இருக்கிற ஒரு விவசாயத்தை விட இந்த மாதிரி வந்து ஒரு குறுகிய அமௌண்ட்லேயே வந்து நம்ம அதிகமாக லாபம் பெறுற பயிருன்னு பார்த்தீங்கன்னாலும் இந்த கொல்லிமலை அன்னாசி மட்டும்தான். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னாக்கா கோலினூர் டு பண்ருட்டி போகிற வழியில் இருக்கிற U2 நர்சரி பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இங்கே நிறைய அரிய வகை செடிகள்லாம் இருக்குது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம செடினாலே அதில் நமக்கு பிளான்ட்ஸ் நம்ம வளர்றது மரங்கள் பலாமரம் அந்த மாதிரி நம்ம அதிகமாக பார்க்குறத விட இங்கே வந்து மருத்துவ குணம் நிறைந்த பழங்களை பற்றியும் நம்ம நிறைய இங்கே பார்க்கலாம். ஸோ இது எல்லா வகை சூழ்நிலையிலையும் நம்ம வளரக்கூடிய தாவரங்களும் இங்கே நிறைய இருக்குது. அதை பற்றி நம்ம இப்போ ஒன்று ஒன்றாவே பார்க்கலாம். இப்போ நம்ம எந்த செடி பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவகேடோ ஃப்ரூட்ஸ், அதாவது தமிழில் வெண்ணெய் பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வெண்ணெய் பழத்துடைய மருத்துவ குணங்கள் பற்றி நம்ம பார்க்கணும் அப்படின்னாக்கா இது வந்து நமக்கு ஸ்கின், அதாவது நம்மளுடைய உடம்புக்கு வெளியேயும் சரி உடம்புக்குள்ளேயும் சரி பல வகையான நன்மைகளை நம்ம பார்க்க முடியும். இந்த அவகேடோ பழம் வந்து வெண்ணெய் பழம்ன்றது இல்லாமல் ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபேஷியல் பர்பஸ்க்காக கூட இதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா இப்போ மேக்ஸிமம் தாய்மார்கள்லாம் வந்து குழந்தைக்காக போய் வெளியில் நம்ம செயற்கை முறையில் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு இது ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகேங்களா? ஏன்னா இது ஒரு ஹீட்டு தணிக்கக்கூடிய ஒரு பொருளாகவும் ஒரு பழமாகவும் இருக்கும். அது இல்லாமல் நமக்கு குழந்தை இல்லைன்றதுக்கு குழந்தையின்மை ட்ரை பண்ணுறதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த ஃப்ரூட்ஸ் வந்து ஒரு பெஸ்ட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்மளுடைய ஜென்ஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா ஃபெர்டிலிட்டி பூஸ்டப் பண்ணுறதுக்கு நிறைய வகையான மருத்துவ குணத்துக்கு இந்த அவகேடோ பழம் இருக்கும். இது நம்ம நாட்டில் விளையுமா, நம்மளுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரியான ஒரு செடியா அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா இது எல்லா வகை சூழ்நிலையிலுமே வரையும். ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு என்னுடைய பர்பஸ்க்காக என்னுடைய ஹெல்த் பெனிஃபிட்காக பார்த்தீங்கன்னா ஒரு சீட்ஸை தான் நான் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுட்டு எங்களுடைய வீட்டில் நான் எடுத்துகிட்டு போய் வளர்த்தேன். ஸோ இது ஒரு உண்மை சம்பவத்தை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஜஸ்ட் ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலில் தான் இதை வச்சேன். ஒரு 1 வீக்லேயே அதுலேருந்து வந்து லீஃப் வர ஆரம்பிச்சுது. அதை எடுத்து இன்றைக்கி நான் எங்கள் வீட்டில் நான் நட்டு வச்சு வளர்த்துட்ருக்கேன். ஸோ இது ஒரு உண்மை சம்பவத்தை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஸ்கின் பர்பஸ்க்கு எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னா மேக்ஸிமம் இப்போ வந்து ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறவங்களுக்கு, ஏன்னா நான் காஸ்மெட்டாலஜி முடிச்சிருக்கேன், ஸோ அதோடைய பெனிஃபிட் தெரிஞ்சதுனால நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ இது வந்து ஸ்கின் பர்பஸ்க்கு எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னா இப்போ ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டக்குன்னு அவங்களுக்கு ஒரு பேச்சஸோ இல்லை கருவளையம் அந்த மாதிரி வந்து மங்குன்றது இப்போ இருக்கிற லேடிஸ்க்கு மேக்ஸிமம் வந்து ரொம்ப சஃபர் ஆகிற ஒரு விஷயம். ஸோ இந்த மங்கு பர்பஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னாக்கா இது வீக்லி ஒன்ஸோ இல்லை மந்த்லி ட்வைஸோ நீங்கள் வந்து ஃபேஷியல் பர்பஸ்க்காக எடுத்துக்கிறீங்க அப்படின்னும் போது நமக்கு ஒரு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். நமக்கு ஒரு ஆயிலி பர்பஸ் நம்ம ஸ்கின்ல இருந்துக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து இந்த சுருக்கங்கிறது ஏஜிங் கண்டென்ட் இதெல்லாம் வந்து நமக்கு சீக்கிரம் வராமல் இருக்கும். இன்னும் நம்ம அவகேடோ பற்றி சொல்லிகிட்டே போகலாம். இன்னும் நிறைய ஃப்ரூட்ஸோடைய மருத்துவ பெனிஃபிட்ஸை பற்றி நம்ம பார்க்கணுன்றதுனால இன்றைக்கி அவகேடோவை பற்றி நம்ம முடிச்சுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய J33 அப்படின்ற ஒரு பலா, அதாவது அரிய வகை பலாமரம் கூட சொல்லலாம். என்னடா இது பண்ருட்டியில் இருந்துட்டு பலாமரத்துக்கு என்ன புதுசாக இருக்க போகுதுன்னு பார்க்குறீங்களா? நமக்கு எப்பயும் கிடைக்கிற பலாமரங்களை விட இதில் என்ன பெனிஃபிட் அதிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதை விட மருத்துவ குணங்கள் அதிகமாக நிறைஞ்சிருக்கு. இதில் என்னடா பெருசாக இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வழக்கத்தை விட இருக்கிற பலாமரங்களை விட இது வருஷத்துக்கு 2 முறை நமக்கு பலன் கொடுக்குது. பழங்கள் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 2 முறை கொடுக்கறது இல்லாமல் இதோட இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னாக்கா குட்டை மரம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? குட்டை மரம் தானே, இதில் என்ன அதிக சுவை இருக்க போகுதுன்னு மட்டும் பார்த்துறாதீங்க. குட்டை மரங்கள்ன்றதை விட இதில் பழம் இனிப்பு சுவை அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதில் இன்னொரு இனிப்பு சுவை இல்லை, எல்லா பழமும் பலாமரம்னாலே இனிப்பு தானே அப்படின்றத விட இதுக்கு தேன் பழம் அப்படின்றது இன்னொரு பேரும் கூட இருக்குது.
சரி, ஓகே. இதோடைய ஒரு பெனிஃபிட்டை பற்றியும் நம்ம பார்க்கலாம். இப்போ பழங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நம்ம நாட்டில் தான் வந்து ஒயிட் சுகர்னால எவ்வளோ ஹெல்த்து நமக்கு பாதிக்கப்படுதுன்றது நமக்கு தெரியும். ஸோ அதை நம்ம எப்படி அவாய்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ அயல் நாடுகளில் இந்த J33 அப்படின்ற பழ வகையை பயன்படுத்தி ஜூஸு, ஐஸ்கிரீம்ஸுன்ட்டு சொல்லிட்டு வெரைட்டியாக பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம நாட்டிலுமே இப்போ வந்து மேக்ஸிமம் ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா ஜூஸ் ஷாப்பில் கூட இதோடைய ஸ்வீட் கண்டென்ட்டுக்காகவே இந்த பழத்தை நம்ம பயன்படுத்துகிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஐஸ்கிரீம்ஸ். இதுலேயே நிறைய வெரைட்டி இதோடைய ஸ்வீட்டை வச்சு நம்ம ஐஸ்கிரீம்ஸும் நம்ம பண்ணிட்டு இருக்காங்க. இதோடைய சீடோடைய ஸ்டெம்மு, சீடு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகுது. சீடு பார்த்தீங்கன்னாக்கா என்ன பர்பஸ்க்கு அப்படின்னாக்கா எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு, அதாவது இதை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா இதோடைய பவுடர்ஸ் எல்லாமே வந்து ஒரு மெடிக்கல் பர்பஸ்க்காகவும் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காகவும் மட்டுமே வந்து இது நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ ரீச் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா பலா மரத்தோடைய வெரைட்டியிலே இதுதான் ஃபஸ்ட் குவாலிட்டியில் இருக்குது நமக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் கிடைக்கும்ன்றது நமக்கு கிடையாது. நம்மளுடைய கோலினூர் டு பண்ருட்டி போகிற வழியில் இருக்கிற U2 நர்சரி அப்படின்ற இடத்துல மட்டும்தான் இந்த தேன் பழம் அப்படின்ற இன்னொரு பேரில் கிடைக்கிற JAK33ன்ற வகையான பலாப்பழம் நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு. ஓகேங்களா, இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ஃபஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி அப்படின்றதெல்லாம் இருக்குது. ஸோ இதோடைய ஸ்டெம்ஸ் வச்சே நம்ம கண்டுபிடிக்கலாம் இது வந்து ஒரிஜினல் ஃப்ரூட்டா இல்லை டூப்ளிகேட் ஃப்ரூட்டா அப்படின்றது நம்ம கண்டுபிடிக்கலாம். இதோடைய க்ரௌன் அண்ணா கொஞ்சம் க்ளோஸ் அப் பண்ண முடியுங்களா? ஓகே, இது உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த க்ரௌன் பார்ட் இருக்குங்க இல்லைங்களா, இந்த கிரீடம் மாதிரி இருக்கு இல்லையா, இது மாதிரி இருக்கிறது மட்டும்தான் நம்ம நாட்டிலேயும் ஒரிஜினல் கிடைக்கக்கூடிய இந்த J33 அப்படின்ற பலாமரம். ஓகேங்களா, இதுவே நமக்கு டூப்ளிகேட்டும் கிடைக்கும். உஷார் மக்களே, நம்ம பார்த்து வாங்கணும். அதுவும் நம்மளுடைய U2 நர்சரியில் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா இதில் J33 அப்படின்றது நம்ம பழத்துக்காக மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா வேர்ல்டு வைடு ஃப்ரூட்டாகவும் வந்து இது கன்சர்ன் பண்ணுறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அதிக அளவு நம்ம ஃப்ரூட்ஸ் வந்து பலா மரத்துலேயே சீக்கிரம் கெட்டு போகிற பழமும் நிறைய இருக்குது. நம்ம பார்க்க தான் பெருசாக இருக்கும் பழம், உள்ளே பார்த்தீங்கன்னாக்கா நிறைய அழுகல் பழம்லாம் இருக்கும். ஆனால் மேக்ஸிமம் நம்ம J33 ஃப்ரூட்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி அழுகல் பழம் வந்து நம்ம அதிகமாக பார்க்க முடியாது. ஸோ இதனாலேயே இதோடைய ஃப்யூச்சர் அதிகமாக இருக்குது அப்படின்றது தெரிஞ்சு நம்ம நாட்டை விட அயல் நாடுல இதில் ஏற்றுமதி அதிகமாக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளுடைய நாட்டில் விளையிற சீக்கிரமாக பழுத்து நல்ல முறையில் கிடைக்கிற பழத்தை நம்ம ஏன் மற்ற நாட்டுக்கு விட்டு கொடுக்கணும்? ஸோ நம்மளும் நல்லாவே இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக உங்கள் எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்காக தான் இந்த பழத்தோடைய வந்து ரீச்சபிள் அதிகமாக இருக்குது இந்த நர்சரியில். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்த J33 பார்த்தீங்கன்னாக்கா நம்ம விவசாய தேவைகளுக்கு அப்படின்னாக்கா ஸோ கண்டிப்பாக நிறைய மரம் வளர்ப்போம் இல்லையா. ஸோ அவங்களுக்குன்னும் போது இந்த சின்ன சின்ன மரங்கள் வைக்கும்போது நிறைய வந்து நமக்கு ஆக்குபேஷன் கிடைக்கணும். ஸோ அதனால விவசாயத்துக்கு தேவையான மாதிரியே நம்மக்கிட்ட சின்ன சின்ன மரங்களும் இங்கே நிறைய கிடைக்கும். நெக்ஸ்ட் நமக்கு வீட்டு பர்பஸ்க்கு தேவையானது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய அளவிலான மரங்களும் நமக்கு வந்து வீட்டு பர்பஸ்க்கு ஒரு மரமாக வைக்கிறதுக்கும் இங்கே நிறைய ஃபெசிலிட்டி பண்ணி கொடுக்குறாங்க. தென் நம்ம வெளியூரில் இருக்கிறோம், நம்மளால எப்படி இதை பை பண்ண முடியும் அப்படின்னாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்படி இது ரீச்சபிள் ஆகும், இல்லை நீங்கள் வந்து டைரெக்டாக வாங்கிக்கலாமா, இல்லை உங்களுக்கு ஏதாவது சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்களான்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்கள கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா ஹெல்ப்ஃபுல்லும் பண்ணி கொடுப்பாங்க. இப்போது இது J33ன்றது நமக்கு ஃப்ரூட்ஸாக மட்டும் நம்ம கன்சர்ன் பண்ணாமல் இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நிறைய மண்டபங்களில் நமக்கு மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி அதெல்லாம் சாப்பிடாதவங்க பார்த்தீங்கன்னா அந்த டேஸ்ட்லேயே வந்து இப்போ வெஜ்ஜெலாம் நிறைய கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த பர்பஸ்க்கு இது எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு மட்டனுக்கு பதிலாக இந்த ஃப்ரூட்ஸோடைய வந்து பிஞ்சு காய்கள்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா அந்த மட்டன் பீஸை ரெடி பண்ணுறாங்க. நம்ம மட்டன்லாம் சாப்பிட்டு அதில் வர டேஸ்ட்டு எனர்ஜி நமக்கு இதில் கிடைக்கும்னா கண்டிப்பாக அதோடைய சத்துக்கள் நிறைந்தது. இது B12 அப்படின்ற சத்துக்கள்லாம் இதில் நிறையவே நிறைஞ்சிருக்கு. ஸோ இதை பற்றி நான் உங்களுக்கு முழுசாகவும் சொல்லியிருக்கேன். நீங்கள் டேரெக்டாகவும் வந்து விசிட் பண்ணிங்கன்னா இன்னும் இதனுடைய பலன்கள் உங்களுக்கு நிறையவே கிடைக்க சான்ஸ் இருக்குது. இங்கே நம்ம பார்க்க போகிற மரத்தோடைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா ஆஃப்ரிக்கன் மஹோகனி. இது எதுக்கு யூஸ் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நிறைய நம்ம மர வகைகள் அதை வச்சு நம்ம ஃபர்னிச்சர்ஸ் நிறைய ஃபுட் ஐட்டம்லாம் செய்கிறோம் இல்லைங்களா. ஸோ நம்ம தேக்கு நம்மளால் பேர் பண்ணி வாங்க முடியல அப்படின்னும் போது இந்த மரத்தோடைய வேல்யூபிளும் அதுக்கு இணையாக தான் இருக்கும். ஸோ இதுவும் வந்து தேக்கு மாதிரியான ஒரு மரம் தான் நமக்கு. இப்போ தேக்கு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வச்சு ஒரு 15 வருஷம் 20 வருஷம் அதுக்கப்புறம் தான் நமக்கு இது மெச்சூரிட்டி பீரியட் கிடைக்கும். பட் இந்த ஆஃப்ரிக்கன் மஹோகனியோடைய செடி வந்து நம்ம வைக்கும்போது இதோடைய மெச்சூரிட்டி பீரியட் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 13 வருஷத்துலேயே வந்து இது உங்களுக்கு ஒரு மரமாக வந்து நிற்கும். அதுவும் இல்லாமல் இதுக்கு வந்து நிறைய பக்க கிளைகள் வராது, ஸ்ட்ரெயிட்டாக ஒரே மரம் அப்படின்றதுனால நமக்கு வந்து ஆக்குபேஷன் வந்து கம்மியாக தான் ஆகும். இப்போ விவசாயத்துக்கு நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா
ஒரு ஏக்கருக்கு ஒரு மேக்ஸிமம் ஒரு 80 மரம் வரைக்கும் நமக்கு பார்டர் செட் பண்ணுறதுக்கு நமக்கு இது யூஸ் ஆகும். இப்போ நம்ம ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கணும், ஒரு நல்ல வேல்யூபிளான ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கணும், வரவங்களாம் நமக்கு நல்ல மைண்டில் இருக்கணுன்றதுக்காக தான் நமக்கு இந்த ரிட்டன் கிஃப்ட் நம்ம கொடுப்போம். ஸோ அதுக்கு நம்ம பழ வகைகள் வச்சு ஏதாவது ஒரு பழம் வந்து நம்மளால் வளர்க்க முடியல, இல்லை சூழலுக்கு ஏற்ற மாதிரி இல்லைன்னா அது அழுகி வீணாக போய்டும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆஃப்ரிக்கன் மஹோகனின்ற ஒரு தேக்கு மாதிரியான இன்னொரு மர வகையை சார்ந்த இந்த செடியை வந்து நம்ம ரிட்டன் கிஃப்டாக கொடுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நடுத்தர சைஸ் கொண்டது. இது வந்து விவசாயிகளுக்கு வந்து கொஞ்சம் ஒரு நல்ல ஃப்யூச்சருக்காகவும் அவங்களுக்கு வந்து டேர்ன் ஓவர் அதிகமாக பண்ணுறதுக்கும் இது நல்ல யூஸபிளாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மக்களே, இது வந்து ஆஃப்ரிக்கன் மஹோகனின்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதிலே வந்து இது 2வது வகையை சார்ந்தது. இதோடைய உயரம் அதிகமாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா இது சீக்கிரமாகவும் உங்களுக்கு மெச்சூரிட்டி பீரியடும் கிடச்சிரும். இப்போ தேக்குனா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈரத்தன்மையிலேயே வந்து ரொம்ப தண்ணி அதிகமாக இருந்தாலும் வெப்பம் அதிகமாக இருந்தாலும் அது சீக்கிரம் கெட்டு போகிற தன்மை கொண்டது. ஸோ அதே மாதிரியே நமக்கு ஒரு பெஸ்ட் குவாலிட்டியில் இன்னொரு மர வகை கிடைக்கிது. நமக்கு எல்லா வகையிலையும் நமக்கு பெஸ்ட்டாக இருக்குது. ஃபர்னிச்சர் ஐட்டம், தென் நமக்கு ஒரு சீக்கிரம் வருமானம் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு மரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்த ஒரு ஆஃப்ரிக்கன் மஹோகனி மரம் மட்டும்தான். ஸோ இது வந்து எல்லா சூழலுக்குமே நமக்கு யூஸ் ஆகும். இப்போது தண்ணி அதிகமாக இருக்குது, ஒரு மழை காலத்தில் இதில் தண்ணி அதிகமாக ஊறிடுச்சு அப்படின்னாலும் கூட சீக்கிரம் கெட்டு போகாது. ஒரு மரம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லாங் வரைக்கும் பார்த்திங்கனாலுமே ஸ்ட்ரெயிட்டான பர்பஸ் மட்டும்தான். இதில் வந்து கிளைகள் பக்க கிளைகள்லாம் அதிகமாக நமக்கு வராது மக்களே. ஸோ விவசாயிகளுக்கு ஒரு கோல்டு மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அது மட்டும்தான் கோல்டு மட்டும்தான் நமக்கு ரிட்டர்ன்ஸ் அதிகமாக கிடைக்கும் அப்படின்றது இதில் கிடையாது. ஸோ இந்த மாதிரி மரங்களும் இருக்குன்றது நம்ம விவசாயிகளுக்கு தெரியப்படுத்துறதுக்காகவே நம்ம யூடியூப் நர்சரி இந்த மரங்களை வந்து அதிக அளவில் இங்கே வந்து சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் தகவல் மேற்கொண்டு தெரியணும் அப்படின்னாக்கா நீங்கள் டேரெக்டாக வந்து விசிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய மர வகைகள் உங்களுக்கு பெனிஃபிட் ஃபியூச்சர்ஸ் கிடைக்கிற மாதிரி இந்த இடத்துல நிறைய கிடைக்கிது மக்களே. இன்றைக்கி நம்ம அடுத்தது பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் ஆஃப்ரிக்கன் மஹோகனி அப்படின்ற வகையில் பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன வகையான செடி. அதாவது இதுவும் மரமாகும்னா கண்டிப்பாக ஆகும். இப்போ நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு தாம்பலம் போட்டு கொடுக்குறது பார்த்திங்கனாக்கா வெறும் இந்த சாத்துக்கொடி மரம், ரோஜா செடி இதெல்லாம் வந்து சூழலுக்கு ஏற்ற மாதிரி வந்து எப்படி வேணாலும் அழுகி போகும், கெட்டு போகும். இதில் பார்த்திங்கனாக்கா ஒரு ஃபங்க்ஷன் நம்ம வைக்கிறோம் அப்படின்னும் போது அதுக்கு ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குறோன்னா நம்ம லைஃப் லாங் அவங்களுடைய மனசில் பதிகிற மாதிரியான ஒரு ரிட்டன் கிஃப்ட் தான் கொடுப்போம். ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு தேக்கு வகையை மாதிரி சார்ந்த ஒரு மரப்பொருள். சரி, மரப்பொருள் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மரத்தை நம்ம பயன்படுத்திக்குவோம். ஸோ இந்த மரத்துடைய வேல்யூ பார்த்திங்கனாக்கா நமக்கு ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போனோம்டா ரிட்டன் கிஃப்ட் கொடுத்தோம்டா அப்படின்றத விட ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனோம் நமக்காக இவ்வளோ தூரம் நமக்கு ஒரு வேல்யூபிளான ஒரு ப்ரைஸை கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்மளோட எண்ணங்களை அவங்க மனசில் பதியணும் அப்படின்னாக்கா ஸோ ஃபங்க்ஷன் வைக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா இதை ஒரு ரிட்டன் கிஃப்டாக நீங்கள் கொடுத்து பாருங்கள். ஸோ இது தேக்குக்கு ஈடான ஒரு மரங்க. ஏன்னா இதை வச்சு நம்ம வந்து நம்மளுடைய ஞாபகார்த்தமாகவும் அவங்களுடைய ஞாபகார்த்தமாகவும் ஒரு டோர் செட் பண்ணுறதோ வீட்டுக்கு தேவையான மரப்பொருட்கள் தயாரிக்கப்படுறதுக்கோ இந்த மரம் வந்து நல்லாவே யூஸ் ஆகும். ஸோ இது நம்ம வந்து வீட்டில் எங்கடா வளர்க்க போகிறோம் அப்படின்றது மட்டும் தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. இது வந்து விவசாயிகளுக்கு மட்டும் இல்லை, நம்ம வீடு தோட்டங்கள்லேயே நீங்கள் வந்து ஒரு 4-5 மரம் நீங்கள் வாங்கி போட்டு வச்சிங்கன்னா கூட உங்களுக்கு ஃபியூச்சர் வேல்யூ தேக்குக்கு எவ்வளோ வேல்யூ கிடைக்குமோ அதே மாதிரி இந்த ஆஃப்ரிக்கன் மஹோகனின்ற மரத்துலேயும் உங்களுக்கு இந்த வேல்யூ அதிகமாக இருக்குது மக்களே. ஸோ நம்ம ரோஜா செடி அந்த மாதிரி சின்ன சின்ன செடிங்களை கொடுத்து அது சீக்கிரம் கெட்டு போய் நம்ம ஞாபகமும் அழிஞ்சு போயிடுறத விட இந்த மாதிரி ஒரு மர வகையான ஒரு அரிய வகை மரத்தை வந்து நம்ம ரிட்டன் கிஃப்டாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு நம்மளுடைய இந்த மரம் வளர்ந்து எந்த அளவுக்கு பயன் தருதோ அதை விட நம்ம ஞாபகம் வந்து நமக்கு ரிட்டன் கிஃப்டாக கொடுத்தவங்களுடைய ஞாபகம் நம்ம மனசில் எப்பயுமே இருக்கணுன்ற மாதிரி நினச்சி சரி இது என்ன மரம் தேக்கு மரம் அப்படின்ற மாதிரி ஒரு வகைன்னு சொல்கிறீங்களே இதோடைய ரேட்டெல்லாம் அதிகமாக இருக்கும்னா கண்டிப்பாக இல்லை மக்களே. நம்ம எப்பயுமே ஒரு செடி வாங்குறோடைய ரேட்டை வந்து இதுக்கு கம்பேர் பண்ணி நமக்கு கொடுக்குறாங்க நம்ம யூடியூப் நர்சரியில். ஸோ ஒரு தடவை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கறதுக்கான எல்லா வகை மரங்களும் சிறிய வகை செடிகள்லேருந்து எல்லாமே ஒரு மருத்துவ பயனுள்ளதாகவும் நமக்கு ஏதாவது ஒரு வகையில் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மரச்செடிகளை மட்டும்தான் இவங்க நிறைய வச்சுருக்காங்க. ஸோ ஒரு தடவை வந்து விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்ல திருப்தி அடைஞ்சு போவீங்க மக்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் இருங்க, நான் கையில் எடுத்துக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா நிலம்பூர் தேக்கு. நிலம்பூர் தேக்கு அப்படின்றத விட இது வந்து ஒரு வருமானம் அதிகமாக ஈட்டக்கூடிய ஒரு தேக்கு வகையில் சேர்ந்தது. இந்த தேக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா இடத்துலையும் வளர்கிற தேக்கை விட நம்ம இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா புவிசார் குறியீடு பெற்ற ஒரே தேக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிலம்பூர் தேக்கு மட்டும்தான்.
தான். ஸோ இந்த நிலம்பூர் தேக்கில் என்னடா மற்றதை விட பெஸ்ட்டாக இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது மற்ற தேக்குகளை விட 3 மடங்கு அதிகமாக வளரக்கூடிய தேக்கு. அதாவது ஒரு வருஷத்திலே 15 அடி உயரத்தை வந்து தாண்டக்கூடிய தேக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நிலம்பூர் தேக்கு மட்டும்தான். இப்போ ஒரு விவசாய மக்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம மழை சீசனில் ஏதோ ஒரு நெல் பயிரோ ஏதோ ஒன்று போட்டோம் அப்படின்னா கூட அவங்களுக்கு அதில் லாஸ் ஆகும் அப்படின்ற பயம், இல்லை மழையினால நம்மளுடைய பயிர்கள் வீணாயிடுச்சு அப்படின்ற வருத்தத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு தக்க சமயத்தில் கை கொடுக்கறது பார்த்தீங்கன்னா இந்த நிலம்பூர் தேக்கு ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ இதுக்கு நம்ம அதிகமாக இடம் தேவைப்படுமே, இதை எங்கடா நம்ம எடுத்துகிட்டு போய் ஒரு நிலத்துல விளை வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் ஒரு வேலியோடைய வேலி பயிர் அமைக்கிறதுக்காகவும் இல்லை ஒரு 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 பயிரிடுறதுக்குமே ஃபுல்லாகவே எடுத்து பண்ணுறதுனா கூடமே கூட இந்த நிலம்பூர் தேக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு ஆக்குபேஷன், அதாவது இடம் வந்து நமக்கு அதிகமாக இருந்தால் தான் அந்த தேக்கு வைக்க முடியும். ஏன்னா இதுவே வந்து பக்க கிளைகள் அதிகமாகிடுச்சுனாக்கா இடம் நமக்கு பத்தாதே அப்படின்ற ஒரு பயமே உங்களுக்கு விவசாயிகளுக்கு தேவைப்படாது. ஏன்னா இது வந்து ஒரே மரம் வந்து உயரம் அதிகமாக கொடுக்கக்கூடியதுன்றதுனால நீங்கள் ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னாக்கா 400 மரங்கள் வரைக்கும் இதில் நட்டு வச்சு நீங்கள் லாபம் பெறலாம். ஸோ நீங்கள் மழை காலத்தில் பயிர் சேதமாயிடுச்சுன்னு நினச்சி புலம்பி வீணாகிறத விட ஒரு பகுதியை வந்து இந்த தேக்கு மாதிரி நம்ம வச்சோம் அப்படின்னாலும் தக்க சமயத்தில் நமக்கு ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு மரமாகவும் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கிழங்கு வகைகள் தான். ஸோ இந்த நிலம்பூர் கிழங்கு வந்து நமக்கு வருமா, மற்ற தேக்கு மாதிரி செடியாக வச்சாதான் வரும் அப்படின்ற பயம் கிடையாது. நம்மளுடைய யூடியூப் நர்சரியில் பார்த்தீங்கன்னா இதுக்கு நிறைய கிழங்கு வகைகள்லாம் கிடைக்கிது. விவசாயிகளுக்கு கிழங்கா வாங்கி வைக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு இன்னமும் ஆரம்ப வளர்ச்சியிலேருந்தே ஒரு ஸ்ட்ரென்த்து நல்லா கிடைக்கும் அந்த மரத்துக்கு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னாக்கா நம்ம யூடியூப் நர்சரியில் நிறைய சேல்ஸ்க்கு வச்சுருக்கிற நிலம்பூர் கிழங்குகள் இருக்குது. இது கிழங்காக தான் வேணும் உங்களுக்கு அப்படின்னாக்கா நீங்கள் கொரியர் மூலமாகவும் வாங்கிக்கலாம். இல்லை செடி நான் இதோடைய தரங்கள்லாம் நான் நேரில் பார்க்கணும், இதுக்கு உரங்களை பற்றிலாம் நான் தெரிஞ்சுக்கணும், இல்லை நிறைய மரங்கள் வாங்கணும் அப்படின்னாலுமே கூட சரி, நீங்கள் டைரெக்டாக விசிட் பண்ணிங்க அப்படின்னாக்கா இதோடைய ஃபுல் பெனிஃபிட்டையும் தெரிஞ்சு நீங்கள் தைரியமாக வாங்கிட்டு போகலாம். ஸோ நம்மளுடைய இந்தியாவிலையும் நம்மளுடைய தமிழ்நாட்டிலையும் இந்த மாதிரி வந்து நமக்கு ஈஸியாக வருமானம் தரக்கூடிய மரங்கள் கிடைக்குதுன்னும் போது நமக்கு இதெல்லாம் ஒரு வரப்பிரசாதம் தானுங்க. ஸோ உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். விவசாய மக்களை எதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. மழை டைமில் நமக்கு இவ்வளோ லாஸ் ஆகிடுச்சுன்றதை நினைப்பை விட்டுட்டு ஒரு வரப்பு வேலியாக கூட நீங்கள் இதை வச்சு ஈஸியாக வருமானம் ஈட்ட முடியும் மக்களே. என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கொல்லிமலை இஞ்சி. இஞ்சியில் என்னடா ஸ்பெஷல் இருக்க போதுன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. நம்மளுடைய நார்மல் இஞ்சி ரெகுலராக நமக்கு கிடைக்கிற இஞ்சி விட இந்த கொல்லிமலை இஞ்சியோடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இதில் காரத்தன்மை அதிகம் மக்களே. ஸோ இஞ்சினாலே நம்ம கடைகளில் கிடைக்கிற இஞ்சியை வச்சு தான் நம்ம டீ போடுவோம், இல்லை ஏதோ ஒரு சுக்கு மிளகு அந்த மாதிரி தட்டி போடணுன்னா கூட நார்மலாக நம்ம கிடைக்கிற இந்த கடைகளில் கிடைக்கிற இஞ்சியை வச்சு தான் போட்டு பழகிருப்போம் இல்லையா. ஸோ இதை நம்ம விவசாயிகள் வந்து பயிரிடுறது மூலயமா இந்த டீ போடுறதுக்கும் சரி, ஒரு மருத்துவ பயனுக்குமே சரி, இதோடைய செடிகளை வச்சே நம்ம டீ போடுறதுக்கும் பயன்படுத்திக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு எவ்வளோ டைம் எடுக்கும்னா, இது வந்து ஹார்வெஸ்ட் ஆகிறதுக்கு, அதாவது இதோடைய மெச்சூரிட்டி பீரியட் பார்த்தீங்கன்னாக்கா 6 மந்த்லேயே நமக்கு வந்து ஒரு முழு செடியாகவே இது கிடச்சிரும். ஸோ நம்ம எல்லா வகையான பயிரிடுறதையும் பண்ணியிருப்போம். ஸோ நமக்கு ஒரு மருத்துவ குணமும் கிடைக்கணும் அப்படின்னும் போது மரங்கள் தான் வைக்கணும், நெல் பயிர்கள் தான் ஊடுபயிர் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. இந்த மாதிரி ஒரு இஞ்சி வகைகளை நீங்கள் வைக்கும் போதும் சரி, உங்களுக்கு ஒரு நல்ல லாபம் ஈட்டி தரக்கூடியதாகவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஒரு ஈஸியாக ஒரு பெனிஃபிட் அதிகமாக கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கும். இது வந்து ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஒரு சுக்கு அப்படின்ற ஒன்று கிடச்சி இதை நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும் நமக்கு நல்லா பயன்படுது மக்களே. இந்த கொல்லிமலை இஞ்சியோடைய பெனிஃபிட் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நம்ம விவசாயிகள்லாம் வந்து மேக்ஸிமம் வந்து நிழலாக இருக்கிற பக்கங்கள்லாம் வந்து அதிகமாக எதுவும் பயிர் சாகுபடி பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துக்கு ஏற்ற வகையான ஒரு பயிருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கொல்லிமலை இஞ்சி மட்டும்தான். இது காரத்தன்மை அதிகமானது மட்டும் இல்லாமல் நம்ம விவசாயிகளுக்கு அதிகம் லாபம் ஈட்டி தரக்கூடிய ஒரு வகையான பயிராகவும் இது இருக்குதுங்க. இப்போ வந்து நம்ம ஒரு காய்கறிகள் போடுறோம், வெண்டைக்காய் இல்லை அவரைக்காய் அந்த மாதிரிலாம் போடுறோம்னாக்கா இதெல்லாம் வந்து அப்பவே நம்ம வந்து அதை அறுவடை செஞ்சு விற்றா மட்டும்தான் நமக்கு அதில் லாபம் பார்க்க முடியும். ஸோ அது வந்து நம்மளால் வச்சும் நம்மளால் பயன்படுத்தி பாதுகாத்தும் நம்மளால் சேல் பண்ண முடியாது. ஸோ அது கெட்டு போயிடும், இல்லை அழுகி போயிடும், அந்த மாதிரியான நிறைய ட்ராபேக்ஸ் அதில் இருக்குது. ஸோ நம்ம இந்த இஞ்சி பார்த்தீங்கன்னா 6 மாதத்துலேயே நமக்கு மெச்சூரிட்டி ஆகிறதுனால இதை நீங்கள் வந்து ஒரு விலை வந்து அதிகமாக ஆக போகிற நேரத்துலையோ, இல்லை நீங்கள் ஒரு ரேட்டு இன்க்ரீஸ் ஆகுது மார்க்கெட்டில், இதோடைய ரேட்டு இன்க்ரீஸ் ஆகுதுன்னும் போது நீங்கள் அது தேவைக்கேற்ப எப்போ வேணாலும் இதை நீங்கள் அறுவடை பண்ணி நீங்கள் சேலுக்கு வச்சுக்கலாம். ஸோ இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம விளைவிக்கிற பொருள் எல்லாமே மதிப்பு கூட்டல் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த இஞ்சியில் என்ன மதிப்பு கூட்டல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் இதை வந்து அறுவடை செஞ்சு ஒரு சுக்காவும் நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம். இல்லை நீங்கள் வெளிநாடுகளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவத்துக்காக இதை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான வேல்யூவும் கூட இந்த கொல்லிமலை இஞ்சியில் இருக்குது.
என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கொல்லிமலை அன்னாசி. அதாவது நம்மளுக்கு இத்தனை நாளாக தெரியாமல் இருந்தது ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா அண்ணாச்சி அப்படி தான் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டு இருப்போம். ஸோ இதோடைய உண்மையான வேர்ட் பார்த்தீங்கன்னாக்கா அன்னாசி. ஓகேங்களா? இதில் என்னடா பெனிஃபிட் இருக்க போகுதுன்னு பார்த்தா உங்களுக்கு தெரியாது எதுவும் இல்லை, விவசாய மக்களுக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இதில் விட்டமின் சி அதிகமாக இருக்குங்க மக்களே. இது நம்மளுடைய ஃபுல் பாடிக்கு தேவையான மருத்துவ குணங்கள் இதில் நிறையவே இருக்குது. ஸோ மற்ற செடிகளை விட, தாவரங்களை விட, பழங்களை விட இது நம்ம ஒரு தப்பு செடி மாதிரி தான். தப்பு செடினா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து இயற்கை சூழல் தேவையில்ல, ஒரு காற்று மரம் அந்த மாதிரி ஏதாவது நம்மளுக்கு இது பாதுகாத்து தான் வளர்க்கணும் அப்படின்றது ஒன்றும் கிடையாது. இது வந்து சாதாரணமாக நம்ம ஒரு தடுப்பு வேலி மாதிரி கூட அமைச்சிக்கலாம். ஸோ இப்போ நம்ம விவசாயிகள் பயிர் செய்கிறாங்க அப்படின்னும் போது ஆடு மாடுங்கள்லேருந்து அவங்கள சேவ் பண்ணணும், பயிரை நம்ம காப்பாற்றணும் அப்படின்னும் போது இது ஒரு தடுப்பு வேலியாக கூட நமக்கு அமையும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற முட்கள்லாம் வந்து அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கிறதுனால ஸோ இது தடுப்பு வேலியாகவும் அமைச்சிக்கலாம். இது வந்து நமக்கு ஈஸியாக வந்து பழங்களை சீக்கிரம் கொடுக்கக்கூடியது. 1 இயர்லேயே நமக்கு பழம் சாகுபடியும் நமக்கு கிடச்சிரும். ஸோ அண்ணாச்சினாலே நமக்கு சொல்லவே வேணாம். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா டயாலிசிஸ் அப்படின்ற ஒன்றில் வந்து நிறைய சஃபர் ஆகிருக்காங்க. ஸோ நம்ம அந்த டயாலிசிஸ் அப்படின்றது எதுக்கு பண்ணுறதுன்னா ரத்தத்தை சுத்திகரிப்பு பண்ணுறதுக்கு தான். ஸோ இயற்கையான முறையில் நமக்கு இந்த அண்ணாச்சிலேருந்து கிடைக்குதுன்னும் போது நம்ம அதுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பை கொடுக்காத அளவுக்கு இந்த அண்ணாச்சி பழங்களை நம்ம சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அந்த ரத்தத்தை சுத்தப்படுத்தி நமக்கு ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்குது மக்களே. ஸோ இது எதுக்கு பயன்படுது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கண் பார்வை குறைபாடு இருக்கிறவங்களுக்கு, ரத்த அழுத்தம் உள்ளவங்களுக்கு, உடல் எடையை குறைக்கணும் ஆசைப்படுறவங்களுக்கு, பற்களில் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கூட இது நல்ல வகையில் பயன்படுது. இது வந்து நம்ம ஒரு உரம் போட்டு தான் வளர்க்கணும், இல்லை நமக்கு இதுக்கு நிறைய மெயின்டெனன்ஸ் இருக்கும் அப்படிமான்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா வாங்க இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இதில் பூ வச்சிருக்கு. ஸோ இப்போ நான் சொல்ல வந்தது என்னன்னா இதுதான். இப்போ இதுக்கு வந்து நம்ம சரியான உரம் கொடுக்கணும், இதுக்கு ஒரு மண் வளம் கொடுக்கணும் அப்படின்றதே கிடையாது. இது சாதா இப்போ ஒரு மண்ணில் கிடக்குது. இது ஒரு காற்றோடைய சூழ்நிலைகளை வச்சியே இதில் வந்து பூ வச்சிருக்கு. ஸோ இதோடைய பூ தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு காய்களையும் கொடுக்குது, கனியும் கொடுக்குது. ஸோ இது எதுக்காக நான் சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்ம பழம் சாகுபடி பண்ணுறதுக்கு நிறைய மண் வளம் கொடுக்கணும், நீர் வளம் கொடுக்கணும் அப்படின்றதே கிடையாது. சாதா கீழே கிடக்கிற இந்த செடியில் காற்றோடைய நிழல்களை வச்சியே இதில் வந்து பூ வச்சிருக்கு. அதனால ஒரு விவசாயிங்களுக்கு ஒரு வேஸ்ட்டாக கிடக்கிற இடம், ஒரு தேவையில்லாமல் ஒரு அடுத்த சாகுபடிக்கு வச்சிருக்கிற வரைக்கும் நம்ம அந்த இடத்த வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி அண்ணாச்சி பழங்களை நம்ம சாகுபடி பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய மருத்துவ பயன்களும் கிடைக்குது. இதன் மூலிமா வந்து அவங்களுக்கு லாபம் அதிகமாகவும் கிடைக்கிறதுக்கு நிறைய ஒரு வாய்ப்பை கொடுக்குது மக்களே. ஸோ விவசாயிகளுக்கு தெரிஞ்சிருக்காது ஒன்றும் கிடையாது. நம்ம வந்து விவசாயம் பண்ணுறதுக்கு நெல் சாகுபடி, கரும்பு அந்த மாதிரி தான் போட்டு நம்ம பலன் பெறணும்னு கிடையாது. இந்த மாதிரி ஒரு பகுதியை நம்ம சும்மா ஒரு ஹெல்த் பெனிஃபிட்டுக்காகவும் நம்மளுடைய ஜென்ரேஷனுக்கு வந்து ஒரு மருத்துவ பயன்பாடாக இருக்கட்டுமேனா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி நம்ம கொல்லிமலை அன்னாசியை பயன்படுத்தும் போது நல்ல ஒரு ஆரோக்கியம் மிகுந்த பழமும் நமக்கு கிடைக்கும். இதில் மதிப்பு கூட்டலும் வச்சு நிறைய பண்ணுறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரீசெண்டாக நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பழம் போட்டுட்டாங்க. ஆக்சுவலாக வாங்கி போட்ட ரேட்டு கூட ஒரு பழத்தோடைய விலை அவங்க செடி வாங்கி போட்ட ரேட்டு கூட எனக்கு வரல, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லி ஒரு அண்ணன் வந்து ஃபீல் பண்ணாப்பில் நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன். ஸோ அவர் என்ன பண்ணாரு அப்படின்னாக்கா நம்ம வந்து உழைப்பை போட்டுட்டு ஏன் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டு அந்த பழங்களை வந்து கட் பண்ணி அவர் வந்து ஒரு அல்வா மாதிரி ட்ரை பண்ணார். அதுவும் இல்லாமல் அதுக்கு இன்னும் மதிப்பு கூட்டல் பண்ணுற வகையில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஸோ எப்படியெல்லாம் நமக்கு லாபம் கிடைக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இந்த கொல்லிமலை அன்னாசியில் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு ஜாம் வகை, அதாவது நம்ம லோக்கலில் கிடைக்கிற ஜாம்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரிசர்வேட்டிவ் ஃபுட் கலர்ஸ்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க. இவர் எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் நம்ம கொல்லிமலை அன்னாசியோடைய பழத்தை மட்டுமே பயன்படுத்தி அதுக்கு மதிப்பு கூட்டல் பண்ணி அதில் இருந்து ஜாம் தயாரித்து இன்றைக்கி வந்து வெளிநாடுகளில் எக்ஸ்போர்ட் பண்ணுற அளவுக்கு இதில் லாபம் அதிகமாக கிடைக்கிது மக்களே. ஸோ அதுக்காக தான் நான் சொல்ல வரேன், நம்ம வந்து எவ்வளவோ நம்ம காசை போட்டு நமக்கு பொருள் வந்து லாபம் கிடைக்காம இருக்கிற ஒரு விவசாயத்தை விட இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன அமௌண்ட்டு, ஒரு குறுகிய அமௌண்ட்டிலே வந்து நம்ம அதிகமாக லாபம் பெறுற பயிருன்னு பார்த்தீங்கனாலும் பழங்கள் பார்த்தீங்கனாலும் இந்த கொல்லிமலை அன்னாசி மட்டும்தான். இது உங்களுக்கு வந்து ஆல் ஓவர் இந்தியா எங்கே வேணாலும் வந்து நிறைய பயிர் உங்களுக்கு எவ்வளோ வந்து பழங்கள் செடி தேவைப்படுதோ எல்லாமே வந்து ஈஸியான முறையில் உங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி கொடுக்குறோம். உங்களுக்கு யூடியூப் நர்சரியில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஃபங்க்ஷனுக்கோ இல்லை உங்களுடைய வீட்டு தேவைகளுக்கோ இல்லை ஒரு விவசாயத்திற்கு ஒரு வேலி பயிராக அமைக்கணுன்னாலும் நீங்கள் யூடியூப் நர்சரியை காண்டாக்ட் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இந்த அன்னாசி பழங்களில் ஒரு மக்களுக்கு இப்போ தங்கம் எப்படி இன்றியமையாத ஒன்றா இருக்குதோ அதே மாதிரி ஒரு மனித உடல் ஆரோக்கியத்துக்கு இந்த அன்னாச்சி பழம்ன்றது எல்லா வகையிலையும் ஒரு மருத்துவ குணமாகவும் பயன்படுது மக்களே. ஸோ நல்லா பயன்படுத்திக்கோங்க.
ஒரு ஆரோக்கியம் மிகுந்த வாழ்க்கையோட நம்ம பயணிப்போம், விவசாயத்தை காப்போம். சொல்லும்போது கூட நம்பியிருக்க மாட்டீங்க. இது வந்து சின்ன செடியிலே பார்த்தீங்கன்னா சாத்துக்குடி. ஆக்சுவலாக நான் இது லெமன் நினச்சி ஏமாந்துட்டேன். அடுத்தது நம்ம பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பழ வகைகளில் இது வந்து மினியேச்சர் மல்பெரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இங்கே வாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சப்போட்டா. அதாவது இதெல்லாம் எவ்வளோ சின்ன செடியில் இவ்வளோ பழங்கள்லாம் நமக்கு கிடைக்குதுன்றதுக்காக நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னாக்கா நாவல் பழம். உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இன்னும் நிறைய அரிய வகை மரங்கள்லாம் நம்மளுடைய கார்டனில் இருக்குது. இங்கே பாருங்கள், இதுதான் மிளகு செடி. இதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம சீக்கிரமாகவே ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு, ஒரு நல்ல விவசாயம் பண்ணுறதுக்குலாம் அரிய வகை செடியாகவே இங்கெல்லாம் நல்லாவே கிடைக்கிது. விவசாயிகளுக்கு மொத்த கொள்முதல் பண்ணுறதுக்கும் பார்த்திங்கன்னா ஈஸியாக லாபம் ஈட்டக்கூடிய வகையில் பார்த்திங்கன்னா பழச்செடிகள்லேருந்து, காய்கறியிலேருந்து, மிளகு இந்த மாதிரியான மரங்கள் வாங்குறதுலேருந்து எல்லாமே. இது வந்து சித்து அப்படின்ற பழம். இது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அபியோ ஃப்ரூட்ஸ். இந்த அபியோ ஃப்ரூட்ஸ்லாம் நம்ம நாட்டிலலாம் விளையுமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக விளையும் மக்களே. இங்கெல்லாம் நிறைய செடிஸ்லாம் இதெல்லாம் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வகையான ரம்புட்டான் பழம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த கொஞ்சம் இடத்துல எனக்கே இவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளோ மரங்கள், இவ்வளோ பழம், செடி, கொடிகள், இவ்வளோ நம்ம ரெட் சாண்டில்வுட்லாம் நம்ம நாட்டில் கிடைக்குமான்ற அளவுக்கு, நம்ம தமிழ்நாட்டில் விளையுமான்ற அளவுக்குலாம் நம்ம எதிர்பார்க்காத மரங்கள்லாம் இங்கே கிடைக்குது. ஸோ நீங்கள் ஒரு தடவை யூ2 நர்சரி வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். இது பல வகையில் ஒரு வகையான மரம் மக்களே. நம்ம யூ2 நர்சரியில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய அரிய வகை பழ மரங்கள் மட்டும் இல்லாமல் நிறைய காய்கறிகள், மற்ற வந்து பார்த்தீங்கன்னா ரெட் சாண்டில்வுட்டு, நிறைய தேக்கு வகைகள். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணுன்னாக்கா ஆப்பிள்லே 4 வகையான ஆப்பிள்கள். இது வரைக்கும் எனக்கே தெரியாது. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நானே பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். நம்ம ஊர்லேயும் வீடுகள்லேயும் வளர்க்குற அளவுக்குலாம் கூட பழங்கள்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யூ2 நர்சரியில் இருக்குங்க. வாட்டர் ஆப்பிள், அவகேடோ மரம், அவகேடோ செடிஸு, உங்களுக்கு தேவையானது மொத்தமாகவும் கொள்முதல் விலையில் நிறைய ஃப்ரூட்ஸும், உங்களுக்கு ஃப்ரூட்ஸோடைய செடிகள்லாம் இங்கே அவைலபிளாக இருக்குது. மங்குஸ்தான் பழம், ராம்புட்டான், வாட்டர் ஆப்பிள், கோவாலே வந்து பார்த்தீங்கன்னா கொய்யா மரங்கள்லேயே நிறைய வகையான மரங்கள். இப்போ நான் நிறைய வகையான தேக்கு மரங்கள்லாம் கூட உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா. ரெட் சாண்டில்வுட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸிமம் வந்து எங்கேயும் அந்த அளவுக்கு கிடைக்காது. ஸோ நம்மளுடைய யூ2 நர்சரியில் ரெட் சாண்டில்வுட்டு நல்லா நோட் பண்ணிக்கோங்க மக்களே. ரெட் சாண்டில்வுட்டுலாம் நல்லாவே கிடைக்குதுங்க. ஸோ உங்களுக்கு ஈஸியான வகையில் பயிரிடணும், மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்மளுடைய யூ2 நர்சரியில் கிடைக்கும். உங்களுக்கு இதை வந்து நாங்கள் வாங்கி வச்சா மட்டும் போதுமான்னு மட்டும் பார்க்காதீங்க. இதோடைய பராமரிப்பு மற்றும் வந்து இதுக்கான உரங்கள் எப்படி, கைடன்ஸ் என்னென்ன பண்ணணும், இந்த மரம் வந்து நல்ல ஒரு கனியை கொடுக்கணும், இல்லை நல்லா வளர்ந்து செழிப்பாக இருக்கணும் அப்படின்னாலுமே கூட உங்களுக்கு ஃபுல் கைடன்ஸையுமே நம்மளுடைய யூ2 நர்சரியில் கொடுக்குறாங்க. உங்களுக்கு ஸ்க்ரீனில் ப்ளே ஆகிற நம்பரை வச்சும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு கொரியரும் அவைலபிளாக கிடைக்கும். தென் உங்களுக்கு மொத்தமாகவும் வேணும்னா கூட நீங்கள் வந்து கம்மி விலையில் உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மக்களே.